கலைஞரின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர திமுகவுக்கு உதயநிதி என்ன உழைத்திருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்களிடையே உரையாற்றிய இபிஎஸ், அதிமுக அலுவலகம் அமித்ஷா வீட்டில் இயங்குவதாக கூறும் உதயநிதி, கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்த்தாலே அது ராயப்பேட்டையில் தான் இயங்குகிறது என்பது தெரியும் என்றார். மேலும் திமுகவிலிருந்து வைகோ பிரிந்து சென்ற போது அறிவாலயத்தை அதிமுக காப்பாற்றி தந்ததாகவும், ஆனால் அதிமுகவில் ஒரு சிலரை தூண்டிவிட்டு கட்சி அலுவலகத்தை திமுக முடக்கியதாகவும் சாடினார். அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குது, அமித்ஷா வீட்டிலே இயங்குது, அப்படி எல்லாம் பேசியிருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியலனா கண்ணாடி வாங்கி தரேன். ராயப்பேட்டையில் அண்ணா திமுக இருக்கு, அண்ணா திமுக அலுவலகம் நல்லா இருக்குது, வந்து பாரு. நீங்க என்னென்னமோ உங்க அப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க. அண்ணா திமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க. அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேரை அடிச்சு நொறுக்குனாங்க. அந்த சாக்கை வச்சுக்கிட்டு அண்ணா திமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சீங்க. அந்த சீலையும் உடைத்தது அண்ணா திமுக.